SRM Institute of Science and Technology, Ramapuram. BSc Fashion Designing, admissions open. Looking for all your hair and skin related problems. The best solution clinic. உடனடியா visit பண்ணுங்க. Amazing ஆன experience பெறுங்க. நம்ம நாடு வந்து நிஜமாவே முன்னேறணும் அப்படின்னா today we are talking of mass entrepreneurship. How do we pull in experiences, learn from failures and keep moving? என்னை பொறுத்த வரைக்கும் I think that's the crux. That's the most important. அடுத்த 10 வருஷத்தில் ஒரு $1 trillion economy ஆக்குறது I believe in it. It is highly possible. ஸோ இப்போ ஸ்டார்ட் அப்னு சொல்கிறோம், எம்எஸ்எம்இன்னு சொல்கிறோம். பல நேரங்களில் அதுவே இப்போ வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, என்னுடைய கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப்பா எம்எஸ்எம்இயா? ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் அந்த கிளாரிட்டி வரணும். ஒரு கரூர்லேயோ ஒரு கோயம்புத்தூர்லேயோ ஒரு திருநெல்வேலிலையோ லைக் தேர் மே பி பீப்புள் ஆண்டர்ப்ரூனர்ஸ் அவங்க ட்ரெடிஷ்னலாக பண்ணுற சர்டன் பிஸ்னஸஸ் இருக்கும். அதை வந்து நல்லா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். We need good institutions, but I really feel we have miles to go in terms of improving quality. So right from college level, school level ya irukattum, college level ya irukattum, there have to be changes that need to be done so that students are aware. So enna portha varaikum paadi problems we will solve if there is awareness. இப்ப கவர்மெண்ட்லேயே பல ஸ்கீம்ஸ் இருக்குது, பட் பல பேருக்கும் அது தெரியறதில்லை. ஓகே, ஸோ காலேஜ் முடித்து அவன் போகிறான்னா அப்போவே வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அது ஒரு பெரிய விஷயம். 10 இயர்ஸில் ஒரு $1 trillion economy ஆக்கணும் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் பார்க்கணும் நம்ம. ஓகே, ஹவு டு வி நாட் செலிப்ரேட் ஃபெயிலியர், இல்லைனா கூட அக்செப்ட் ஃபெயிலியர். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ஏன்னா சுரேஷ் வந்து பல ஆண்டுகளாக இதை வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த $1 trillion ட்ரீம். அண்ட் ஐ ஆனஸ்ட்லி ஃபீல் எனி ட்ரீம் can just be a dream unless we have a lot many people walk that journey together. So அதனால் இன்றைக்கி வந்து when I see so many people here and taking part in it, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, because there's a feeling that we can definitely do it. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து இப்போ வந்து யூ ஃபீல் ஸோ குட் அபவுட் தேட். ஸோ பல விஷயங்கள், பல குறியீடுகள் சுரேஷ் ரொம்ப அழகாக சொன்னாப்புல அபவுட் தமிழ்நாடு. அண்ட் ஸோ இந்த முதல் அமர்வில் வந்து ஆண்டர்ப்ரூனர்ஷிப் பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்ட்டு he told me. So I thought like before I really go into entrepreneurship, என்னுடைய கடந்த 30 வருடங்களில் I've been an entrepreneur, I've been a social entrepreneur. I always say like one good thing about me is நான் வந்து 3 உலகங்களை பார்த்துருக்கேன். The corporate world, the social world and the political world, in whatever way, that way. So அந்த அனுபவங்களில் what is it I really feel should be done to really reach that $1 trillion? ஏன்னா நம்மளுடைய அந்த GSDPன்னு சொல்கிறோம்ல, ஜிடிபி, தமிழ்நாடு ஜிடிபி இன்றைக்கி ஒரு 270-280 பில்லியனாக இருக்கலாம். அதை 1 ட்ரில்லியனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ இருக்கிற நார்மல் க்ரோத்தில் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 years ஆகலாம். மேபி ஓகே, லாஸ்ட் இயர் வாஸ் அன் அபரேஷன் with just 2.2. Even that I think Tamil Nadu has done well when the whole country was minus. I think we've managed to be above waters. So in that sense it's okay, but still I think பார்த்தோம்னா நமக்கு 17-18 years ஆகலாம். அதை எப்படி கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி 10 வருடங்களில் how do we reach 1 trillion அப்படின்றது தான் அந்த கனவு. அண்ட் அந்த கனவுக்கு I know, as he said, there are many factors. And so என்னை பொறுத்த வரைக்கும் the way I have seen it, I can put it into ஒரு 3 சர்க்கிளில் போட்டோன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 3 bucketsல. ஓகே, one is clearly stakeholders. Okay, so stakeholders ன்னு சொல்லும் போது ஒரு broader we have government and we have academia. Okay, institutionsலாம் ரொம்ப முக்கியம். We have industry. இந்த 3 ஒரு important, they are the stakeholders to really run this. அடுத்த உலகம், அடுத்த bucket அப்படின்னு பார்த்தோம்னா we have what is the structure. So we have various ways, various institutions, organizations. அப்படின்னு பார்த்தோம்னா we have industry,
we have large industries இருக்கு, we have MSMEs, we have startups. கடந்த 10 வருடங்களா பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்ட்அப்ஸ்னு நிறைய கம்பெனிஸை சொல்கிறோம். ஸோ ஸ்டார்ட்அப்ஸ் MSME, ஏன்னா நம்ம MSME ஸ்டார்ட்அப்ஸை பற்றி I will speak a lot more because that's what is entrepreneurship in a certain sense. Not that large industries are not, but that's the crux, that's the core. நம்ம நாடு வந்து நிஜமாவே முன்னேறணும் அப்படின்னா today we are talking of mass entrepreneurship. ஸோ அது வந்து ஒன்று. அடுத்தது of course professionals who come out, very important there also. ஸோ இவங்க எல்லாமே வந்து very important, they come out, they are important as one cohort. அடுத்தது of course the resources. ஓகே, நமக்கு என்ன தேவை அப்படின்றது, அது மேன் பவராக இருக்கலாம், அது ஃபண்டிங்காக இருக்கலாம், ஈக்விட்டியாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், கவர்மெண்ட் சார்ந்த பாலிசிஸு, ஃப்ரேம்ஒர்க்ஸு, லீகல் ஃப்ரேம்ஒர்க்ஸு, அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு அதில். அடுத்தது of course market is very important that way. ஸோ இந்த சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் தீஸ் திங்ஸ் டுகெதர் வாட் ஐ செட் ஹேஸ் டு ஒர்க் டுகெதர். தட் வே ஒரு காக் வீல் மாதிரி தாங்க. காக் வீலில் பார்த்தீங்கன்னா 1 to 1 இட் வில் பி ஃபிட்டிங் இன், அண்ட் ஒன்று மூவ் பண்ணால் தான் அடுத்தது மூவ் ஆகும். அப்படி எல்லாம் சேர்ந்து மூவ் ஆனால் தான் ஐ திங்க் யூ கெட் தட் பவர் that way. So in my view that everything, I'm happy that two things what Suresh said modale sollumbode vandu, one was inclusiveness he talked about, and two of course he says it's above everything else, whether it's politics or whatever it is, it's above that, and it is like relating to Tamil Nadu as such. So adanal apdi paathomna I think all these factors are very critical, and ஒவ்வொரு ஃபேக்டரையும் we'll have to really deal with it. Okay, and I think very good in the மாதிரி dialogues to really understand different people's perspectives that way. Okay, ஏன்னா பல மாடல்கள் இருக்குது உலகத்தில் that way. பட் அதே மாடல் நமக்கு வந்து ஃபிட் ஆகுமா அப்படின்னா தெரியாது. பட் certain things probably we can learn from them. Like இன்றைக்கி வந்து ஒரு சிலிகான் வேலி மாடல் அப்படின்றாங்க. ஓகே, ஒரு சிலிகான் வேலி மாடல், இப்போ ஸ்டார்ட் அப்னாலே வந்து வி திங்க் ஆஃப் சிலிகான் வேலி. ஓகே, சிலிகான் வேலி வை இட் பிகேம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தா அதுக்கு சர்டன் ஃபேக்டர்ஸ் இருக்குது that way. I mean நீங்கள் எங்கே போய் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் திங் they will say is confluence of these three: academia, industry and what's the third one? This government, yeah, sure. So all three இருக்கிறதுனால தான் வந்து சிலிகான் வேலி is famous அப்படின்ட்டு. Okay, which is very true. So I think it is very important, and the group here, I think like all of us understand all these things. அப்படி இருக்கும்போது how do we get these things together, I think is the most important thing. There are certain things I think government has done, certain things they have not done, certain things industry has done, certain things they have not done. So how do we bring all these things together? How do we pull in experiences, learn from failures and keep moving? என்னை பொறுத்த வரைக்கும் I think that's the crux, that's the most important. அடுத்த 10 வருஷத்தில் ஒரு $1 trillion economy ஆக்குறது I think I believe in it. It is highly possible. Okay, in spite of many things, honestly. Okay, so அப்படி இருக்கும்போது I think how do we deal with this? So let me come to entrepreneurship more specifically. Okay, so as I said, அதில் வந்து இந்த startup and MSME very important roles they play. And கடந்த ஒரு 20-30 வருஷமாக I have seen as to what it has been. Last few years I have been also part of this organization called Native Lead. Okay, Native Lead உடைய மெயின் ஃபோக்கஸே வந்து எங்களுக்கு Tier 2, Tier 3 சிட்டிஸில் எப்படி ஒரு ஆண்டர்ப்ரூனர்ஷிப் ஈக்கோ சிஸ்டமை உருவாக்கணும் அப்படின்றது தான் நோக்கம், நேட்டிவ் லீடோட நோக்கம். ஸோ இதில் வந்து we've also faced a lot of challenges that way. Okay, so I thought let me just share a little bit of my experience here based on that, so that we can see as to what needs to be done. Okay, so இப்போ ஸ்டார்ட் அப்னு சொல்கிறோம், எம்எஸ்எம்இன்னு சொல்கிறோம். பல நேரங்களில் அதுவே இப்போ வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, என்னுடைய கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப்பா எம்எஸ்எம்இயா? ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் அந்த கிளாரிட்டி வரணும்
that way. Okay, so ஒரு புது ஐடியா எடுத்து குவிக்காக ஏன்னா பிகாஸ் த மோட்டிவ் பிஹைண்ட் போத் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் that way. ஓகே, ஒரு ஒரு கரூர்லேயோ ஒரு கோயம்புத்தூர்லேயோ ஒரு திருநெல்வேலிலையோ லைக் யூனோ தேர் மே பி பீப்புள் ஆண்டர்ப்ரூனர்ஸ் அவங்க ட்ரெடிஷ்னலாக பண்ணுற சர்டன் பிஸ்னஸஸ் இருக்கும் that way. ஓகே, அதை வந்து நல்லா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ஓகே, அதே நேரத்தில் புதுசாக ஒரு ஐடியா கொண்டு வந்து வித் இன்னோவேஷன் ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்றதும் முக்கியம். ஓகே, ரெண்டுமே ஹேஸ் டு கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அண்ட் தேர் ஹேஸ் டு பி அன் என்வாயன்மெண்ட் கண்டியூசிவ் ஃபார் போத் இன் மை வியூ. ஓகே, ஸ்டார்ட் அப்புக்கு மட்டும் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் விசி அப்படி அது முக்கியம். பட் அது மட்டும் இல்லாமல் பிகாஸ் கடந்த நான் சொன்ன மாதிரி நேட்டிவிட்டியில் வந்து we have gone to almost all small towns. Actually, இதே ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் we were supposed to do last year எங்களுடைய ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு 2020. ஓகே, அதில் வந்து எங்களோட நோக்கம் என்னென்னா 10 வருஷத்துக்கு ஒரு ட்ரீம் போட்டு 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்ற ஒரு ஸ்கீம் நாங்கள் உருவாக்கி இந்த மாதிரி 1000 ஆண்டர்ப்ரூனர்ஸை நம்ம உருவாக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்றது தான் இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு லாஸ்ட் இயர் we were supposed to do. கோவிட்னால we could not do the face to face, ஆன்லைனில் பண்ணோம். பட் அந்த நேரத்தில் லாட் ஆஃப் லேர்னிங் வி ஹேட். நாங்கள் வந்து இடிஐ பார்ட்னர் பண்ணோம். ஸோ அப்போ வந்து தேடல்னு நாங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்களில் போய் வி ஹெட் டன் ஒர்க் ஷாப்ஸ் பூட் கேம்ப்ஸ் தேர் அண்ட் அங்கே உள்ள ஆண்டர்ப்ரூனர்ஸை சந்தித்து ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகணுன்னா என்ன தேவை அப்படின்றத கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராமை வந்து கன்சீவ் பண்ணோம். ஸோ அப்போ வந்து வெரி கிளியர்லி வி குட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வே. ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டார்ட் அப் அண்ட் ஒரு எஸ்எம்இ, ஒரு சிறு குறு தொழில் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ஒரு ஸ்டார்ட் அப்னால் அவங்களுக்கு என்ன தேவை. ஓகே, பட் சில விஷயங்கள் காமனாக தேவை. ஓகே, அது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்கலாம். தட் வே ஆஸ் ஐ செட் லைக் ஒரு பக்கெட்டில் வந்து மேன் பவர், வி நீட் வெரி குட் பீப்புள் அப்படின்னா we need good institutions. Okay, பல institutionsோட I have worked, I have been in the skill space. நாங்கள் இப்போ கூட DDU-GKY மூலமாக வந்து we are skilling rural students in that sense. But I really feel we have miles to go in terms of improving quality that way. Okay, so right from காலேஜ் லெவலில், ஸ்கூல் லெவல்லையாக இருக்கட்டும், காலேஜ் லெவல்லையாக இருக்கட்டும், தேர் ஹாவ் டு பி சேஞ்சஸ் தட் நீட் டு பி டன் ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவேர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாதி ப்ராப்ளம்ஸ் வி வில் சால்வ் இஃப் தேர் இஸ் அவேர்னஸ். இப்போ கவர்மெண்ட்லேயே பல ஸ்கீம்ஸ் இருக்குது, பட் பல பேருக்கும் அது தெரியறதில்ல. ஓகே, ஸோ காலேஜ் முடித்து அவன் போகிறான்னா அப்போவே வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அது ஒரு பெரிய விஷயம். இப்போ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் இட் இஸ், இப்போ கவர்மெண்ட்டில் நீட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, தட் வே தே கிவ் ஃபண்ட் ஃபார் இனோவேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிகிறது, அவேர்னஸ். ஸோ வி நீட் டு ரியலி ஹாவ் குட் குவாலிட்டி அவுட்புட். ஓகே, ஸோ அது இருந்து ப்ளஸ் அந்த தைரியம். ஓகே, பீப்புள் சே சிலிக்கன் வேலியில் வந்து தே செலிப்ரேட் ஃபெயிலியர்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, இது ரொம்ப உண்மை, நானே பார்த்துருக்கேன். ஓகே, நம்ம ஊரில் வந்து ஒரு வெஞ்சர் ஆரம்பிச்சுட்டு அது சரியாக போகலை அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வெஞ்சர் ஆரம்பிக்கிறதுக்கு அவனுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஐ திங்க் அதில் வந்து ஈவன் ஆட்டிடியூடினல் சேஞ்சஸ், பிகாஸ் ஒரு 10 இயர்ஸில் ஒரு $1 trillion எக்கானமி ஆக்கணும் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் பார்க்கணும் நம்ம. ஓகே, ஹவு டு வி நாட் செலிப்ரேட் ஃபெயிலியர், இல்லைனா கூட அக்செப்ட் ஃபெயிலியர். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிலிக்கன் வேலி வை இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா லைக் சம்படி கேன் ஸ்டார்ட் சம்திங், அவன் சரியாக போகலன்னா அதை விட்டுருவான், விட்டுட்டு ஐதர் he'll go take up a job, okay, which any industry will lap him up. I have seen people saying that அவன் வந்து ஒரு ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ அப்படின்ட்டு சொல்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஓகே, கம்பெனிஸில். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள் ஐ திங்க் இங்கே இருந்தால் தான் a person will be, அதுவும் youngster will have the guts to start something, fail and have that ability to go back or start something again. Okay, so என்னை பொறுத்த வரைக்கும் so it's very very important that we really look at all levels, right from college, then of course what kind of awareness levels, then of course what kind of support we give,
in what form we give support. Okay, because as I said, MSME-க்கும் ஸ்டார்ட்-அப்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஓகே, பிகாஸ் ஸ்டார்ட்-அப்பில் வந்து எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் எத்தனை மல்டிபிள், ஓகே 5x 6x எவ்வளோ ஆகும், 5 வருஷத்தில் முடிஞ்சிருமா அப்படின்ட்டு. வேறஸ் இன் அ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் வாட் வி ரியலி சி இஸ் படிப்படியாக ஓகே ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும். நான் ஓகே ஒரு 10% ப்ராஃபிட் வரணும், 15% ப்ராஃபிட் வரணும், 20% ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னுடைய காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை குறைக்க முடியுமா? ஓகே, பெட்டர் மார்க்கெட் லிங்கேஜஸ் இருக்குமா? தட் வே. ஸோ ஒன்றையும் ஒவ்வொரு இதையும் அது ஸ்மால் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மீடியம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், or startup இருக்கட்டும், I really feel, I think if startup Tamil Nadu, the 1 trillion, the dream Tamil Nadu 1 trillion we have to reach now. I think every cog in the wheel we have to see as to what are the things that are missing. Adu vandu I think in the next 10 years address it properly, okay, to the right people. Okay, as I said, government industries, large industries also play a very critical role in this, because nammaloda state if you think, I think one great thing what Tamil Nadu has is this cluster system. That way, I think Tamil Nadu has maximum clusters. எனக்கு தெரிஞ்சு, I think I really don't know how many, maybe I think even 20 clusters or even more than that. உங்களுக்கே தெரியும், auto ancillary, leather, textiles, so many like that. Even small things like mosquito net பண்றது ஒரு cluster in Karur. That way. Okay, so I think there are so many clusters, and many of these clusters feed into large industries. That way. So we have to get that right. So இவங்களுக்கு என்ன, so large industries also play a very critical role. Okay, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் I've heard small time people saying that எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்னு from the large industry. Okay, so everybody should play a role to see as to how we can sustain each other. So இன்னொரு வார்த்தை what Suresh said I really like is something where we need to cooperate and collaborate. This has to be co-owned that way. இல்லைனா ஒரு செக்டர் மாத்திரம் பார்த்துட்டு வெறும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸோட தரத்தை உயர்த்தணும் சரியாயிரும்னா ஆகாது. That way. ஓகே, ஒரு MSMEக்கு என்னென்ன பாலிசிஸ் இருக்குது, என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது, ஓகே அதுக்கு என்ன செய்யணும் நம்ம? That way, whether it's government, whether it's people, whether it's banks. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு கொலாட்ரல் இல்லாமல் லோன் எடுக்க முடியாது பல பேருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த காஸ்ட் ஆஃப் லோன் இஸ் ஸோ ஹை, 11%, 12%. அண்ட் அது கிடைக்கலன்னா வந்து அவுட் சைட் மார்க்கெட்டில் பீப்புள் கோ அண்ட் பாரோ அட் யூ நோ வாட் ரேட்ஸ், ஒரு வட்டி 24%, 2 வட்டி. ஈவன் ஐ திங்க் மாஃபா ஆரம்பிச்சு சில வருடங்களில் ஐ மீன் வி ஹவ் பாரோட் அட் பீப்புள் கால் மீட்டர் வட்டின்வாங்க அண்ட் தண்டாலுன்னுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ அங்கே வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆர் வெரி வெரி கிரிட்டிக்கல் ஃபார் எனி ஆண்டர்ப்ரூனர். தட் வே. ஓகே, ஸோ ஐ திங்க் அதை எப்படி நம்ம குறைக்க முடியும்? ஏன்னா அப்ராட் யூ கோ யூ கெட் அட் 2%, 1%லலாம் லோன் கிடைக்கிது. தட் வே. ஸோ நம்ம ஊரில் ஐ திங்க் பிகாஸ் நம்ம 12% லோன் வாங்கினோம்னா அதையும் தாண்டி நம்ம ப்ராஃபிட்ஸ் வரணும். ஓகே, இட்ஸ் சிம்பிள் கேல்குலேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஐ ரியலி ஃபீல் ஃபார் அ $1 trillion ட்ரீம் டு ரியலி ஹேப்பன், ஐ திங்க் எவ்ரி ஸ்டேக் ஹோல்டர் நான் சொன்ன மாதிரி. Okay, I think and every stakeholder is important, and everything what is getting done in the economy. I think if we can really look at it very carefully and see what can be done to improve that, I think that $1 trillion will really happen. I think in details, of course, I think we can really talk about it later. So, the overall thing is this, in terms of mass entrepreneurship is very, very important for a country like ours, because that's what creates jobs. Okay, ஒரு பக்கம் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம், பட் ஐ திங்க் லோக்கல் ஜாப்ஸ். இன்றைக்கி நான் சொன்னல டிடியூஜிக்கு ஐ பீன் ட்ரைனிங் ஸோ மெனி கிட்ஸ். அண்ட் ஒரு ரூரல் ஏரியா, ஒரு திருநெல்வேலியாக இருக்கட்டும், தென்காசியாக இருக்கட்டும், அங்கே இருந்து அவனுக்கு வந்து 10,000 ரூபா வாங்கினா கூட இட்ஸ் அ பிக் அமௌண்ட் தேன் கம்மிங் டு சென்னை அண்ட் ஏர்னிங் 17,000 rupees and staying in a slum actually. So unless we are able to really look at job opportunities in a very distributed way also,
I think it's going to be very difficult for us. So I think like, so அதனால் என்னை பொறுத்த வரைக்கும், so everything has to be looked into very carefully and seen one by, I know like overnight எல்லாத்தையும் வந்து solve பண்ண முடியாது, but I think if we can really pay attention to it little by little and see what can be done and feed it to the right entities, right people, right quarters, and see what changes can be done, I think our $1 trillion dream can surely, really surely come true. Thanks. SRM Institute of Science and Technology, Ramapuram. BSc Fashion Designing, admissions open. Re-looking for all your hair and skin related problems. The best solution clinic. உடனடியாக விசிட் பண்ணுங்க. அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் பெறுங்க.